கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது. என கருமையானவர்களே, இந்த இடத்துல எலியா சொல்லும் பொழுது சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் ஒருத்த மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன். எல்லா தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் கொன்று போட்டார்கள். இப்பொழுதோ நான் ஒருத்தந்தான் மீதியா இருக்கேன். ஆண்டவரே, என்னையும் கொல்லுவதற்கு அவங்க முயற்சி பண்ணுகிறார்கள். நான் இருப்பதை காட்டிலும் நான் சாவது நலமாயிருக்கும் என்கிற யோசனையில எலியா தேவ சமூகத்தில் நிற்கிறார். எனக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, சில வேளைகளில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே, நான் இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? எல்லாம் எதிர்மறையாகவே நடக்கிறது. நான் தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறேன், யாருக்கும் கஷ்டம் இல்லை, எனக்கு தான் கஷ்டம் என்று சொல்லி பல வேளைகளில் நாம் சோர்ந்து போய் நிற்கிறோம்ல. எலியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாக சொல்லப்படுகிறது? அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காட்படியிடாத 7000 பேரை எனக்கு மீதியாக வைத்தேன் என்பதே. எனக்கு அருமையானவர்களே, எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? எலியா சொல்றான், நான் ஒருத்தன் தான் ஆண்டவரே உங்களுக்காக இருக்கேன், எல்லாத்தையும் கொண்டு போட்டான்னு சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒருவன் மாத்திரம் அல்ல, பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா! கர்த்தர் இன்றும் ஒரு கூட்டத்தை நமக்காக வைத்திருக்கிறார். கேட்கிற உனக்காக ஜெபிப்பதற்கு ஒரு கூட்டம் உண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நீ தனிமையாய் அல்ல, அநேக தேவ தூதர்களை கர்த்தர் உனக்கு துணையாக நியமித்திருக்கிறார். இந்த நாளிலும் நாமும் கூட கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுகிறது, இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. இக்காலத்திலேயும் கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீதியாய் இருக்கிறார்கள். இயேசுவுக்காக நிற்கிற ஒரு பெருங்கூட்ட ஜனம் உண்டு. அதன் மத்தியிலே நாமும் ஒன்றாக இருக்கிறோம். சோர்ந்து போகாதுங்க, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதுங்க. அங்கும் இங்குமாய் நடக்கிற சம்பவங்களை கேட்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேருவோம். இயேசு நமக்காக யுத்தம் செய்வார். தேவ பிள்ளையே, இன்று அவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து பார், வெற்றி நம்முடையதாகும். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி அப்பா. நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கேன்னு சொன்ன எலியாவுக்கு பதில் சொன்னீர், இன்னும் 7000 பேர் இருக்காங்கன்னு. இன்றும் எங்களுக்காக சொல்லுகிறேன், பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் எங்களோடு கூட இருக்கிறார்கள். எங்களுடைய அருமை சகோதர சகோதரிகள் பல்லாயிரமாய் இருக்கிறார்கள். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதை போகட்டும். எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.